வணக்கங்க. என் பேர் துரை. மக்கள் தேசம் கட்சி சேலம் கிழக்கு மாவட்ட அமைப்பாளர். கடந்த 10 ஆண்டுகளாக பஞ்சம் நிலத்தில் அமைஞ்சிருந்த எங்கள் கோவிலை மாற்று சமூகத்தினர் ஆக்கிரமிச்சுக்கிட்டு பட்டா போட்டுக்கிட்டு உள்ள விடல. இது சம்பந்தமாக மக்கள் தேசம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் சாத்தை பாக்கியராஜ், தலைவர் ஆசை தம்பி அவருடைய துணையோடு இந்த கடந்த 10 வருடமாக சட்ட போராட்டம் நடத்தி நாங்கள் என்ன பண்ணோம், இது பஞ்சம் இல்லைன்னு கடந்த 2021 ஆர்டிஓ உத்தரவு போட்டார். அந்த உத்தரவு மேலே ஆக்கிரமிப்பு ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. ஹைகோர்ட்லேருந்து என்ன பண்ணாங்க, டிஆர்ஓவுக்கு அப்பீல் கொடுத்தாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் எங்கள் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் நாங்கள் சாமி கும்பிட போகிறோம். சாமி கும்பிட போகும்போது ஆக்கிரமிப்பு என்ன பண்ணுறாங்க, எங்கள் கோவில் இந்த மரம் கோவில் சிலைகள் எல்லாம் பிடிட்டு போயிட்டாங்க. இது சம்மந்தமாக எஃப்ஐஆர் அனுப்பட்டு, ஆனால் இது என்ன இந்த ஹைகோர்ட் அப்பீலை காரணம் காட்டிய இதுவரையும் எங்கள் கோயிலுக்குள்ளே தடத்தை இதெல்லாம் எடுத்துருது. இந்த நிலம் இன்றைக்கி 120 ஏக்கர் பஞ்ச நிலம். இதை இன்றைக்கி என்ன பண்ணார், மாவட்ட ஆட்சியர் அவருடைய உத்தரவில் உறுதிப்படுத்திட்டார். இந்த நிலத்தை 127 பஞ்ச நிலத்தையும் நிலமற்ற ஏழை மக்களுக்கு பிரித்து கொடுப்பது மட்டுமின்றி நாங்கள் மட்டும் 1000 மக்கள் மட்டும் வழங்கும் கன்னிமார் கோவிலுக்கான தடத்தையும் கோவிலையும் எங்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கணும்னு தாழ்மை கேட்கிறேன்.